பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நூல்காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம். இன்று உங்களுடன் அபிராமி அந்தாதியில் 3 பாடல்களை குறித்து பேச விளைகிறேன். கடந்த பாடலில் துடைத்தனை சுந்தரி நின் அருள் பூணலால் ஏதென்று சொல்லுவதே என்று முடித்திருந்தேன். அடுத்த பாடலில் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே நின் புதுமலர்த்தாள் அல்லும் பகலும் தொழுபவர்க்கே அழியாத அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே என்று அபிராமி பட்டர் அவர்கள் அன்னையை துதிப்பதினால் வரக்கூடிய நன்மையை பற்றி சொல்லுகிறார். இந்த பாடலில் சொல்லோடு பொருள் எவ்வாறு இணைந்திருக்கிறதோ அதுபோல இறைவன் நடமாடுகின்ற சிவபெருமானோடு இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற தாயே, உன்னை நான் வணங்குகிறேன். உன்னை அல்லும் பகலும் இடைவிடாது தொழுகின்ற அன்பர்கள் இந்த உலகத்தில் பெறக்கூடிய இன்பங்களை மட்டும் அவர்கள் பெறமாட்டார்கள். மேல் உலகத்திலே உள்ள தேவர்கள் உள்ள அந்த உலகமும் சிவபோகமும் சிவபதமும் பெறுவார்கள். நின்னுடைய அழகிய திருவடி தாமரை அந்தளர்ந்த மலர்களைப் போலுள்ள பாதங்களை வணங்குகின்றவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஏற்கனவே இதே அபிராமி அந்தாதியில் 15வது பாடலிலே இதே போன்று சொல்லியிருக்கிறார். தன்னழிக்கு என்றும் முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதி வானவர்தம், விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முத்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமலை யாமலை பைங்கிளியே என்று அங்கும் அபிராமியை தொழுபவர்க்கு இந்த உலகத்தின் போகங்கள் மட்டுமல்ல, இந்திரன் போன்றவர்கள் அனுபவிக்கக்கூடிய அந்த உலகத்தினுடைய போகமும் நல்ல ஆட்சியும் கிடைக்கும் என்று சொல்கிறார். இந்த பாடலிலே அபிராமியுடைய அன்னையின் திருவடியை அன்றலர்ந்த புதுமலர் திருவடி போல் மனம் வீசுகின்ற தாள் என்று குறிப்பிடுகிறார். இதேபோல் கம்பராமாயணத்திலே கம்பன் அவர்கள் ராமனுடைய முகத்தை ஓரிடத்திலே, அதாவது காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கைகேயியால் வரம் பெற்று சொல்லப்பட்டு தன் தாயிடம் செல்லுகின்ற பொழுது அன்றளர்ந்த முகம் போல் தாமரை போல் இருந்தது என்று அங்கு சொல்லுவார்கள். அங்கு கம்பன் முகத்தை சொல்லுகிறார். இங்கே அடிகள் இறைவியினுடைய திருவடிகளை அன்றளர்ந்த திருவடி தாமரை என்று சொல்லுகிறார். சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் தோளும் பராசக்தியும் ஆகி தொழுகின்ற முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்து ஆகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் புறத்தை அன்றே என்று அடுத்த பாடலிலே குறிப்பிடுகிறார். சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி தொழும் பராசக்தியும் என்று குறிப்பிடுகிறார். அன்னையை சொல்லுகிறார், எல்லா விதமான காரியங்களுக்கும் சித்தியாக இருந்து அவற்றை உண்டு செய்கின்றவள் தாயே நீதான். அந்த சித்தி வெற்றிக்கும் ஆதியாக இருப்பவளும் நீதான். பராசக்தியாக இருந்து நீ கிளைத்து எழ காரணமாக இருக்கின்ற பரமசிவமும், அந்த சிவத்தை வணங்கி வழிபடுகின்ற முனிவர்கள் அடைகின்ற பேற்றும், அந்த பேற்றுக்கு போதிய ஞானமும், அந்த ஞானத்திலே ஏற்படுகின்ற கருத்தும் எல்லாம் நீதான். உன்னை தவிர வேறு யார் உளர்? எனவே நீயே அனைவரையும் காக்கக்கூடியவள் என்று சொல்கிறார். சித்தியும் சித்தி தரும் தெய்வம் ஆகி தொழும் பராசக்தியும் சக்தி தலைக்கும் சிவமும் தவம் முயல்வார் முத்தியும் முத்திக்கு வித்தும் வித்து ஆகி முளைத்தெழுந்த புத்தியும் புத்தியினுள்ளே புறக்கும் அன்றே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார்.
அடுத்த பாடலிலே அன்றே என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல என் கை, சென்றே நன்றே செய்யினும் நன்றே இனி நான் செய்யினும் நடுக்கடலில் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமோ, ஒன்றே பலவே உருவே என் உமையவளே என்று அபிராமி பட்டர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது 30வது பாடல். அன்றே என்னை ஆட்கொண்டாய், கொண்டது அல்ல என் கை, நன்றே இனி நான் செய்யினும் நடுக்கடலில் சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமே என்று குறிப்பிடுகிறார். இந்த பாடலை பொறுத்தவரை நடுக்கடல் என்பது இந்த உடைய கடல் அல்ல, நம்முடைய வாழ்விலே ஏற்படக்கூடிய துன்பங்கள் பந்த பாசங்கள் ஆகிய துன்பத்திலே இருந்து நீ என்னை காப்பாற்றுகின்றாய். அன்றே முன்னதாகவே நீ என்னை தடுத்து ஆட்கொண்டு விட்டாய் என் பாவங்களிலே இருந்து. ஒருவேளை நான் மீண்டும் பாவம் ஏதேனும் செய்தாலும் அல்லது துன்பக் கடலிலே உழன்றாலும் தாயே நீதான் என்னை கரையேற்ற வேண்டும் என்று இந்த பாடலிலே அவர் குறிப்பிடுகிறார். நன்றே சென்றே விழினும் கரை ஏற்றுகை நின் திருவுளமோ, நீ ஒன்றாகவும் இருக்கிறாய் பலவாகவும் இருக்கிறாய் உமையவளே, என் தாயே நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே போன்று ஒரு பாடல் திருவாசகத்தில் குடைத்த 10 என்கின்ற 33வது பதிகத்தில் 7வது பாட்டில் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். அன்றே என்ற நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே அணையாய் ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, இன்றோர் இடையூர் எனக்குண்டோ என் தோள் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானே இதற்கு நாயகமே என்று சிவபெருமானிடத்திலே மாணிக்கவாசர் இதே போன்று ஒரு பாடலை வேண்டுவது இந்த இடத்திலே உற்று நோக்கத்தக்கதாகும். இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு இந்த பதிவை பிறருக்கும் உன் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.